இந்த வீடியோல அந்த ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட்ல அந்த லாஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். அதாவது சாரி 3 அண்ட் 4த் ப்ராசஸ். ஸோ எக்ஸாம்ல இதுவரைக்கும் ஸ்லட்ஜ் டைஜெஷன் தான் நெறைய வாட்டி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டியும் கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டி கண்டிப்பா ஸ்லட்ஜ் அட் அ ட்ரீட்மெண்ட்ல தான் ஸ்லட்ஜ் டைஜெஷன் வருது. ஸோ ஸ்லட்ஜ் டைஜெஷன் கேட்கலனா கூட, ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட்ல வேற ஏதாச்சும் 2 ஸ்டெப்ப கூட கேட்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்லெட்ஜ் ட்ரீட்மெண்ட்ல 3வது ப்ராசஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்லெட்ஜ் திக்கனிங், செகண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்லெட்ஜ் டைஜெஷன், 3வது ப்ராசஸ் வந்து ஸ்லெட்ஜ் கண்டிஷனிங். அதுக்கு இன்னொரு பேர் வந்து எலிட்ரேஷன். சரிங்களா? இது இது வந்து லாஸ்ட் ப்ராசஸ்க்கு முந்தின ப்ராசஸ். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த அ இப்ப வந்து நம்ம ஸ்லெட்ஜ வந்து கொல கொலன்னு மாத்தியாச்சு. அதுல தண்ணி வந்து ரொம்ப கம்மியா ஆ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, ரெட்யூஸ் பண்ணிட்டோம். அந்த ஸ்லட்ஜ்ல இருக்கிற ஆர்கானிக் வேஸ்ட்ட ஃபுல்லும் நம்ம கம்ப்ளீட்டா டைஜெஸ்ட் பண்ணிட்டோம். இப்ப அந்த கண்டிஷன்ல நமக்கு இருக்கு ஸ்லட்ஜ். ஸோ ஆனா அதுல இன்னும் கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அத ரிமூவ் பண்றதுக்கு பேரு தான் வந்து ஸ்லட்ஜ் கண்டிஷனிங். ஸோ த ஸ்லட்ஜ் கண்டிஷனிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வாஷிங் த ஸ்லட்ஜ். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் த டீவாட்டரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஸ்லட்ஜ். ஸோ நம்ம இன்னும் அதிலிருந்து தண்ணிய ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அத வந்து அத ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஸ்லட்ஜ் கண்டிஷனிங் பண்ணா தான் அதுல இருக்கிற தண்ணிய இன்னும் மேற்கொண்டு ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. கெமிக்கல் கண்டிஷனிங், ஹீட் ட்ரீட்மென்ட். ஸோ கெமிக்கல் கண்டிஷனிங்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இதுல சம் கெமிக்கல்ஸ ஆட் பண்றோம் டூ த ஸ்லட்ஜ். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுல இருக்கிற உள்ள மாட்டிட்டு இருக்கிற தண்ணி இன்னும் மேற்கொண்டு உடைஞ்சு வெளிய வந்துரும். So that it is used to facilitate the easy extraction of the moisture. So இதுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணலாம்னா, ஃபெரிக், அலுமினியம், சால்ட்ஸ் வித் லைம். சரிங்களா? So 2 மார்க்ல கேட்கலாம். வாட் இஸ் எலிட்ரேஷன்? Electration is the process of washing the sludge to remove the organic and fatty acid from the sludge. ஆல்ரெடி சொன்னேன்ல. இந்த எலிட்ரேஷன்ல வந்து நம்ம தண்ணி மட்டும் யூஸ் பண்ண ரிமூவ் பண்ண மாட்டோம். அந்த ஸ்லட்ஜ்ல கடைசியா மாட்டிட்டு இருக்கிற சில கெமிக்கல்ஸ், சில ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது ஃபேட்டி ஆசிடுமே ஆர்கானிக் வேஸ்ட் தான். ஆனா பாக்டீரியாவால எல்லா ஆர்கானிக் வேஸ்ட்டையும் பிரேக் பண்ண முடியாது. ஸோ பாக்டீரியாவால டீகம்போஸ் பண்ண முடியாத சில ஆர்கானிக் வேஸ்ட்ட கூட நம்ம வந்து இந்த ப்ராசஸ் எலிட்ரேஷன் ப்ராசஸ் மூலியமா ரிமூவ் பண்ணிறலாம். இந்த ஸ்லட்ஜ்ல இருந்து. சரிங்களா? ஸோ இதுல வந்து அந்த மெத்தட்ஸ் எப்படி இருக்குன்னா, சிங்கிள் ஸ்டேஜ் வாஷிங், மல்டி ஸ்டேஜ் வாஷிங், கவுண்டர் கரண்ட் வாஷிங். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்டேஜ் வாஷிங் வந்து 2.5 டைம்ஸ் த 2 ஸ்டேஜ் வாஷிங். சிங்கிள் ஸ்டேஜ் எலிட்ரேஷன் வந்து 5 டைம்ஸ் த கவுண்டர். இது வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பேரிசன் எழுதிருங்க. அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் இன் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லட்ஜ் டீவாட்டரிங். இந்த டீவாட்டரிங்கிற வார்த்தைய நீங்க படிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ்ல. டீவாட்டரிங்ன்னு என்ன அர்த்தம்னா, தண்ணிய ரிமூவ் பண்றது. ஸோ இதான் ஃபைனல் ஸ்டெப். இந்த ஃபைனல் ஸ்டெப்லயும் பார்த்தீங்கன்னா, திருப்பி நம்ம வந்து தண்ணிய தான் ரிமூவ் பண்றோம். அந்த ஸ்லட்ஜ் அதாவது அ ஒரு வேஸ்ட் வாட்டர்ல இருந்து படிப்படியா ஸ்லட்ஜ அ அதாவது படிப்படியா அந்த வேஸ்ட் வாட்டர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்டெப்லயும் ஒரு ஒரு இம்ப்யூரிட்டீஸா ரிமூவ் பண்ணிக்கிட்டே வர்றோம். நமக்கு லாஸ்ட் கிடைக்கிற அந்த டேங்க்குக்கு அடியில கிடைக்கிற அந்த வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேறு சகதியுமா இருக்கும். அந்த சேறு சகதிய அப்படியே நம்ம என்விரான்மென்ட்ல டிஸ்போஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அதுல இருக்கிற தண்ணிய ஒரு ஒரு ப்ராசஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்றோம். ஒரு ப்ராசஸ்ல கெமிக்கல் ரிமூவ் பண்றோம். ஒரு ப்ராசஸ்ல தண்ணி ஒரு 90% ரிமூவ் பண்றோம். இன்னொரு ப்ராசஸ்ல 98% ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்லட்ஜவே நம்ம வந்து என்ன பண்றோம்னா, பவுடரா மாத்தப் போறோம். காய வைக்கப் போறோம். ஸோ அதான் ஸ்லட்ஜ் டீவாட்டரிங். ஸோ இது வந்து ஃபேக்டர்ஸ். இது எத பொறுத்து அமையும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காஸ்ட். அப்புறம் காஸ்ட் ஆஃப் ஆப்பரேஷன், லேண்ட் ஏரியா அவைலபிள். மேக்ஸிமம் நம்ம இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லெட்ஜ் டீவாட்டரிங் என்ன பண்ணுவாங்கன்னா, டேங்க்ல இருந்து கிடைச்ச அந்த சேறு சகதியுமா கொல கொலன்னு இருக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய கான்கிரீட் ஃபிளாட் இருக்கும். அதுல கொண்டு போய் என்ன பண்ணிருவாங்கன்னா, தட்டிருவாங்க. அது வந்து சூரிய ஒளியிலேயே பட்டு எவாப்பரேஷன் ஆகி அது வந்து பவுடரா மாறிரும். அந்த பவுடர் ஆக்குறத என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிராக்டர் வச்சு மொத்தமா அள்ளி, பக்கத்துல இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து ஃபெர்டிலைசரா வித்துருவாங்க. சரியா? ஸோ அது எல்லாமே வந்து இருக்கிற பொறுத்து. இப்போ ஒரு இடத்துல மழை பெஞ்சுகிட்டே இருக்குன்னா, இந்த நேச்சுரலா அ சூரிய ஒளியில காய வைக்கிறது நடக்காது. ஸோ அதனால இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். ஸோ இத நீங்க பார்த்து நீங்க எழுதிருங்க. ஸோ இதுல என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னா, வேக்யூம் ஃபில்டர்ஸ், பிரஸ்,
ஃபிளாஷ் ட்ரையிங், இன்சினரேட்டர்ஸ், அப்புறம் ஏர் ட்ரையிங். ஏர் ட்ரையிங் தான் நான் சொன்னேன். இப்ப எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, சூரிய ஒளியில காய வைக்கிறது. ஸோ வேக்யூம். வேக்யூம்னா என்ன அர்த்தம்னா வெற்றிடம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான இது. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியும். அப்புறம் வேக்யூம் ஃபில்டர்ஸ். ஸோ இப்ப வேக்யூம் ஃபில்டர்ஸ்னா என்ன அர்த்தம்னா மிஷின் அது. ஸோ மெக்கானிக்கல் டிவைஸ். ஸோ இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, அது வந்து அந்த அ வேக்யூம்ங்கிறது வந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு பொருளு. ஸோ ஒரு ஸ்லட்ஜ் இருக்குன்னா, அதுலருந்து தண்ணிய ஃபுல்லும் உறிஞ்சு எடுத்துட்டு, அந்த ஸ்லட்ஜவே ட்ரையா மாத்திரும். ஸோ அதுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலோ சிலிண்டர், கவர்டு வித் ஃபில்டரிங் கிளாத். அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு வெள்ள துணியில நீங்க அ இந்த பன்னீர் தயாரிக்கிற ப்ராசஸ் பார்த்திருப்பீங்கல்ல. ஸோ ஒரு வெள்ள துணியில அந்த பாலாடையெல்லாம் போட்டுட்டு புழிவாங்க. கீழ வந்து அந்த தண்ணிலாம் வந்துரும். அந்த வெள்ள துணியில நமக்கு அந்த பன்னீர் கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான் இது. பட் இத வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு மிஷின வச்சு பண்ணுவோம். வேக்யூம் ஃபில்டர்ஸ் அத பத்தி இதுல இருக்கு. ஸோ அத பத்தி இந்த டயகிராம்ஸ்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ வச்சு தான் வேலை செய்யுது. சரிங்களா? ஸோ இந்த சென்டர் மோஸ்ட் பாயிண்ட்ட நோக்கி காத்து வெளிய தள்ளும். அப்படி தள்ளும்போது, அ உங்களுக்கு தெரியும்ல இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஒரு சர்க்கிள் ஃபாஸ்ட்டா சுத்தும். சுத்தும்போது என்ன ஆகும்னா, அ தண்ணி ஃபுல்லும் வெளிநோக்கி அ அ வெளிய நோக்கி போயிரும். ஸோ அந்த ஸ்லட்ஜ் எல்லாமே நேரா உள்நோக்கி உள்ள தள்ளப்படும். ஸோ அப்ப வந்து நமக்கு ட்ரையா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா? ஸோ இது அவ்வளதான். ஸோ இப்போ வந்து ஸ்லெட்ஜோட கேரக்டர். இது வந்து 2 மார்க்ல மேபி கேட்கலாம். ஸ்லெட்ஜ்னாலே அதுல 98% வாட்டர் இருக்கும். 2% வந்து சாலிட் மேட்டர் இருக்கும். ஸோ ஸ்லெட்ஜ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆபத்தானது. அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அதனால டிசீசஸ் வரும். அதனால அது அது ஸ்மெல் வரும் அதுலருந்து. இட் வில் பொல்யூட் த என்விரான்மென்ட். இத பத்திலாம் நீங்க எழுதிருங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த ஸ்லெட்ஜ் இஸ் ஈக்குவல் டூ தட் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த வாட்டர். அப்புறம் ஸ்லெட்ஜ் வந்து இட்ஸ் வெரி பல்கி. ஏன்னா, இது கன்டெயின்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இது எல்லாமே எழுதிருங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் இன்னொரு ஒரு டாபிக் இருக்கு. ஸ்லெட்ஜ் டிஸ்போசல். இது வந்து பார்ட் சில கேட்குறாங்க. ஸோ ஸ்லெட்ஜ் டிஸ்போசல் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.